போட போகிறோம். ஓகேவா? இந்த மேரினேட் பண்ணதில் என்ன காஷ்மீர் மிளகாய்த்தூள், உப்பு, நம்ம நார்மல் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், லெமன் ஊற்றிக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறி வச்சு அரிசியும் ஒரு டம்ளர் எடுத்து அதை அரை மணி நேரம் கிட்ட ஊறி வச்சு இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 4-5 பச்சை மிளகா அப்படியே முழுசாக போட்டு நான் எப்போ தான் போடுவேன். நீங்கள் வேணாலும் வெங்காயம் இதெல்லாம் போட்டு எப்போ வறுக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். நான் இப்போ முழுசாக போட்டு வெடிக்கிறது நல்லா. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை, ஒரு துண்டு கல்பாசி, ஸ்டார் முக்கு 1, இது வந்து ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்மியாக தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு ஏறிடும். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பல்லாரி வெங்காயம் 100 கிராம் பக்கம் இருக்கேன். இதையும் நீளவாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.